உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. இந்த வீடியோவை நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்தேன். எனக்கு அப்பயே வந்து இதெல்லாம் கேட்டுக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா இதை பாருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல. உள்ள போனதுக்கு அப்புறம் நீ அழாம இருந்தா சரி. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அப்படின்னு நீ தெரிஞ்சுக்காதனாலும் விட மாட்டேன். இதை பார்த்ததுமே எனக்கு அப்படியே வாயில அசிங்கமா வருது. நான் பேசிடக்கூடாது, எதுவும் பேசிடக்கூடாது, கண்ட்ரோலா பேசிட்டு இருக்கேன். ஏன் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காட்டாம ஆட்டாம டேலண்ட்டை மட்டும் காமிச்சு எந்த ஒரு மயிரும் புடுங்க தெரியாதா? நீங்க குழந்தைங்க பண்ணுதுங்க. இதை பார்த்துட்டு வெக்க மயிர் இல்ல, இதெல்லாம் நார்மலான ஒரு வார்த்தையா? அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எல்லா பொண்ணுங்களும் பண்ணுதுங்க. அது உங்க அம்மா பார்த்தா, உங்க அப்பா பார்த்தா, உங்க தம்பி, உங்க அண்ணன் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமா? ஒத்தா நான் தெரிஞ்சுதான் பண்ணுங்களா, தெரியாம பண்ணுங்களான்னு சொல்லிட்டு ஒத்தா எரிச்சல் மயிலாது. அசிங்கமாவும் பேச மாட்டேன் நான். எனக்கு அவ்வளவு காண்டாவது. எனக்கு இதே ஒரு பையன் பண்ணா ஒத்த அப்படியே தூக்கி வச்சு மொத்த செய்வானுங்க, சொருவானுங்க. ஆனா பொண்ணு பண்ணா ஒரு மயிரும் போடுக்க மாட்டானுங்க. ஈக்குவாலிட்டி பாக்குறேன், ஈக்குவாலிட்டி. ஆனா ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். பொம்பளை என்ன பண்ணாலும் என்ன வேணா விட்டலாம், ஃப்ரீயா விட்டலாம். ஏன்னா அடக்குமுறை இருக்கக்கூடாது இல்லையா? ஆனா பையன் என்ன பண்ணாலும் தொட்டதுக்கெல்லாம் கொத்தா குத்தம். ஆனா ஈக்குவாலிட்டி மோசமா போய் நிக்குது, கொடூரமான மோசமா போய் நிக்குது. இதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் ஓப்பனா கேட்கிறேன், உங்களுக்கு உடம்பு மட்டும் தான் டேலண்டா? உங்களுக்கு டேலண்ட் மாதிரியே கிடையாது. ஆட்டி காமிக்கிறது என்ன அந்த மாதிரி காட்டினா மட்டும் நல்லா இருக்குமா? அப்படிதான் வீடியோ போடணுமா, லைக்ஸை வாங்கணுமா, சம்பாதிக்கணுமா, அதுதான் சோத்துணுமா? டேலண்ட்டை வச்சு ஒரு மயிரை கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்டுக்க கூடாது. கேட்டாக்கா அப்படி கேட்டாங்கப்பா, ஒரு பொண்ணை போய் இப்படி கேட்டாம்பா, ஒரு பொண்ணை இப்படி திட்டாம்பா. கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மொத்த வாயை மூணு இருக்கணும். நீங்க என்ன மயிரை போடுனாலும் மற்ற கண்ணில் என்ன கன்றாவை காமிச்சாலும் பார்க்கணும். எல்லா கன்றாவையும் இந்த கண்ணால பார்த்துக்கிட்டு மொத்தம் எரிச்சு சோஷியல் மீடியாவில் போடும்போது குழந்தைங்க பார்க்கணும். அந்த குழந்தை பார்த்துட்டு அதுக்கு திரும்பி பண்ணுமே, இல்லை அதை தெரிஞ்சுக்குமே. சின்ன குழந்தைல படிப்பை தவிர எது தெரிஞ்சுக்காத வயசுல அதெல்லாம் தெரிஞ்சுக்குமேன்ற ஒரு சோஷ் மொத்த காமன் சென்ஸ், அறிவு மயிர் இல்லை. மொத்த கொஞ்சம் கூட அறிவு இல்லை, படிக்கல. குழந்தைங்க தான் போடுங்க. உமால அந்த குழந்தையோட அப்பா அம்மா செருப்பு கை அடிக்கிட்டாங்க. மொத்த எங்க தான் சொல்ற செருப்பு கை அடிக்கிட்டாங்க. இந்த வயசுலேயே மொத்த குழந்தைங்க போனை கொடுத்து மொத்த அதுக்கு ஸ்டிக் வேற வாங்கி கொடுத்து லைட் போட்டு விட்டு மொத்த வீடியோ எடுத்து மொத்த விட்டுருக்கான் பாருங்க. அம்மா செருப்பு கை அடிக்கும். இந்த எம்மா அட்மினும் அவனை மொத்த தூக்கி உள்ள போடணும். போட்டாதான் அடுத்த குழந்தை பண்றதுக்கு யோசிக்கும். பசங்க அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்றானுங்களே, அதனால தான் ஆட்டம் போடுறீங்க. நான் இப்ப சொல்றேன்டா, நல்லா ஆத்தால பொண்ணு பிறந்தவங்க அந்த மொத்த அவுத்து காட்டுறவளுக்கும் ஆட்டி காட்டுறவளுக்கும் நான் தூக்கி காட்டுறவளுக்கும் மொத்த லைக் பண்ண மாட்டேன், கமெண்ட் பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன். மொத்த லைக் பண்றதுலையும் ஃபாலோ பண்றது கமெண்ட் பண்றதுலையும் தான் ஒவ்வொன்றும் கிளம்பி வந்து இது புதுசா அவ காமிக்கலான்னு அப்படி இப்படி போய் பின்னமா இருக்குது. ஒரு சின்ன குழந்தைடா, போய் குட்டி குழந்தை, அந்த குழந்தை பின்ன வீடியோ போட்டு கொஞ்சம் பாரு. அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி துணியை போகணும்னு யாரும் சொல்லி கொடுக்குறா? எதுக்கு அப்படி தோணுது? உங்களுக்கு பண்றாளுங்கல்ல, காட்டுறாளுங்கல்ல, ஆட்டாளுங்கல்ல, அதனாலதான் வருது. இதே போல வளர கன்றாவி கர்மலாம் வரும். இந்த வயசுல எல்லாரும் வந்து செல்ல குட்டி நீ அழகா இருக்கமான்னு கொஞ்சுவீங்க. ஆனா அதே குழந்தை வளர எவ்வளவு வலுதுறான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு குழந்தை, அது குழந்தையா இருக்குதுன்னா குழந்தை, அந்த குழந்தை வளர அந்த குழந்தைய பார்த்தவங்க குழந்தைய பார்க்கலாம். நீ லைக் பண்ற, கமெண்ட் பண்ற, தூக்கி காட்டு, அவுத்து காட்டு, ஆட்டி காட்டு, மத்த எல்லாம் கேட்கறல்ல. நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். நாளைக்கு உன் வீட்லயே ஒரு பொண்ணு இருக்குது. இதன் கன்றாவிலாம் பார்த்து அது மூளைக்குள்ள ஏறி படிக்காம போய் நாளைக்கு போன் எடுத்துட்டு அடுத்த ஆட்டி காட்டும் போது அப்ப கமெண்ட் பண்ணுவான்ல, அப்ப எரியும் உனக்கு. அது வரைக்கும் உனக்கு எரியாது. சொகுசா மொத்த சுகமா இருக்கும். 4 பேர்கிட்ட கேட்டுனே தான் இருப்ப. நீ இப்படி காட்டுறதுல ஒரு லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வாங்கி உங்க அப்பா அம்மாக்கு நான் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க போறேன். நான் தெரியாம தான் கேட்கறேன். கோல்டு மெடல் கொடுக்க போறாங்க உனக்கு. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். எஸ்